ஹாய் எவரிவன் மக்களே, காலையில் எழுத உடனே பாருங்களேன், சும்மா பனி மூட்டம் அப்படியா அடேங்கப்பா, குளிரில் உறைஞ்சி போயிடுவோம் போல், ஐஸ் கட்டி ஏறுவோம் போலங்க. ஸோ இது மட்டும் இல்லைன்னா என்னால் வண்டி கூட ஓட்ட முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சரியான குளிருங்க. இந்த டிசம்பர் மாதம் வந்தாவே அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, அந்த குட்டி சூரியன், அந்த ஒரு பவர் இருக்குது பார்த்திங்களா, அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. சும்மா நடுங்குது. அந்த ஹீட்டுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோப்பலம் பீப்புள்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வண்டியில் வர தலையெல்லாம் நாஸ்தியாகி கிடக்குதுங்க. சரி, ஓகே. பின்னாடி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ நெல்லை விதைச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மாதம் கிட்ட ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 3.5 மாதத்தில் சும்மா பயங்கரமாக வந்திருக்கு பாருங்களேன். ஸோ ஃபுல் வியூ காட்டுற பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். இங்கே தான் கடைசி வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெல் தான். வேறு லெவலில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், நெல் விதைச்சது எல்லாமே காட்டியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நெல் வந்திருக்குங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த பனி மூட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், நிஜமாகவே ஒன்றும் முடியலைங்க. ஸோ அதாவது 6 அறிவு கொண்ட நம்மளே இந்தளவுக்கு இருக்குது குளிர். ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன குருவிங்க, ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்களேன். ஸோ ரியலி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மிஸ்டீரியஸ் ஒன்றா இருக்குங்க. எனக்கு குளிர்னு வந்தாவே இதுவாக நடுங்க ஆரம்பிச்சிருது, பேசக்கூட முடியல, வாயில் அப்படியே டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு தண்டனைக்கா ஆடுதுங்க. ஸோ அதனாலேயே ஒன்றுமே பண்ண முடியல. சரி, ஓகே. பின்னாடி ஒரு ஊராட்சி கோட்டை மலை தெரியும் பாருங்க, அந்த ஒரு மலையே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழிஞ்சு போய் கிடக்கிற அளவுக்கு, இவங்க கண்ணுக்கே தெரில, அந்தளவுக்கு பனியாக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வில்லேஜ் சைடே இந்தளவுக்கு, அதுவே இது கொடைக்கானல், ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக -°C போயிட்டுருக்கு. இந்த டைமில் ட்ரிப்பு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. சோழி முடிஞ்சதுங்க கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வித்தவுட்டு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே போகவே கூடாது. ஸோ நம்மளே தூங்கி எழுந்துச்சி ப்ரிப்பேர் இருக்கிறோம். ஸோ ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லாமல் அங்கே போகக்கூடாது. போயிட்டீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஓகேங்க. ஸோ வேறு லெவலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டெய்லி இது மாதிரியான காலையில் விளாக்ஸ்லாம் பார்க்குறப்ப கையெல்லாம் விறுவிறுத்துக்குது, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகேப்பா, பார்ப்போம். பாய்.